ஜேசிடி வர 3 பேர் எடப்பாடி பழனிசாமி அங்கே இருந்தாப்புல. இந்த கட்டிடத்துக்கு தலைவர் பேர் எம்ஜிஆர் மாளிகை அப்படின்னு வைக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் திரு முடிச்சார். ஒன்றும் பதிலே சொல்லலை. சொல்லி பார்த்தோம், ஒரு 4 நாள் சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் கீழே இருக்க அந்த மாடத்துக்கு அம்மா பேரை வைக்கலாம், மேலே இருக்க அந்த கூடத்துக்கு ஜானகி அம்மா பேரை வைக்கலாம் அப்படின்னு எங்கிட்ட 2 பேர்த்திட்டே ஜேசிடி பரவாயில்ல சொன்னார். நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் அவர் சொன்னோம். அவர் எந்திரிச்சு இந்த மேலே இருக்க மாடத்துக்கு ஜானகி அம்மா பேர் வைக்கலாம். ஆமாம், உங்களுக்கு வேறு வேலை கழுதி இல்லை போய் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டாங்க. யார்? எடப்பாடி பழனிசாமி. என்னங்க ஒரு கருத்து சொன்னால் முடியலன்னு சொல்லி ஏன் கோச்சிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போறீங்க. எங்களுக்குள்ள ரொம்ப வருத்தாங்க. இப்படிப்பட்ட நபர் இன்னைக்கு ஜானகி அம்மாவுக்கு 100ஆண்டு அதில் யார் பொன்னாடப்படுத்துறேன் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அறிவை பயன்படுத்த வேண்டும். அறிவே இல்லாமல் ஏதாவது செய்து விடுவது, பின்பு அதை வாபஸ் வாங்குவதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலை. இந்த நிலையை மாற வேண்டும். அதுக்காக இன்னொன்று பிரச்சனை, பொதுக்குழுவில் மாண்புமிகு அம்மாவுடைய 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக, 16-17 ஆண்டு காலம் மாண்புமிகு முதலமைச்சராக, ஒரு உச்சபட்ச மரியாதையை நாம் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாவர் தான் என்று தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றணும். நாம் அம்மா உயிரோடு இருக்கும்போது அதை நம்ம சொல்லிட்டு வந்தோம் எல்லாருக்கும். அந்த தீர்மானத்தை ரத்து செய்கிற கல் நெஞ்சம் படைத்தவர் தான் இன்னைக்கு அங்கே உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அவரை போய் நிரந்தர பொதுச் செயலாளர், என்னைக்கு பொதுச் செயலாளரிலிருந்து அவரை நீக்குகின்ற காலம் வரும், அந்த காலம்தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துக்கு பொற்காலம். அன்னைக்கு தொடர்ந்துங்க. எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக வெற்றி வரும். எடப்பாடி பழனிசாமி இல்லாத சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குகின்ற இன்னைக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் போகும் இடமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. அதுதான் யதார்த்தமான உண்மை. ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் இதுக்கு முன்னாடி அண்ணா எப்படி கட்சி நடத்தினாரு, தலைவர் எப்படி கட்சி நடத்தினார், அம்மா எப்படி கட்சி நடத்தினாங்க, எவ்வளவு வாஞ்சியோட சகோதர பாசத்தோட தாயுள்ளத்தோடு இந்த இயக்கத்தை நடத்தினார்கள் என்பதை பின்னால தெரிய பார்த்து நடத்தலாமா? அதுக்கெல்லாம் இல்லை, வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. யாராவது ஒரு மாறுபட்ட கருத்தை சொன்னால் அவரை கருணை கொடூரமான பார்வையில தான் பார்ப்பார். அவர் சரி, ஒரு தொண்டன் கட்சி, இந்த கட்சி தொண்டர்கள் நிறைந்த கட்சி, தொண்டர்களை சொன்னால் அதை உள்வாங்கிட்டு தனியாக கூட தலைமை கலைஞர் வயலை சந்திச்சு அவருக்கு இந்த கருத்தை சொல்றாரு, எப்படி என்ன செய்யலாம்னு ஆலோசனை பண்ணணும். அவர் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் யாராவது சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினரோ அவர் அறிக்கை சென்று பேசின இவர் எழுந்துச்சு நின்றுக்குவாரு. சரி, நமக்கு மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா இல்ல சரி சொல்லுங்கன்னு சரி, நீங்க நகரத்தை சொல்லுங்க, அப்ப நீங்க போயிட்டு வாங்க கும்பிட்டு உட்காந்துக்குவாரு. எந்திரிச்சு நிக்கிறது எதுக்கு? சீக்கிரம் நீங்க வெளியேறி போங்க அப்படிங்கிறது. இப்படி ஒரு முதலமைச்சர் அந்த நாற்காலியில உட்காந்து கேவலமா இருக்கு.